தாம்பூலம் அனுப்புறதுக்கு வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் தனித்தனியாக பாக்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நார்மலாகவே ரெடிமேட் குங்குமம் வந்து நான் வாங்க மாட்டேன். அதனால தான் வந்து இப்போ பேக் பண்ணிட்டு இருக்கேன். வளையலும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த கொத்து வளையல்னு சொல்லுவாங்களா, அதான் வந்து வாங்கியிருக்கேன். பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து தாம்பூலம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எதாவது பேஸ் பண்ணி இப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து லாங் வீடியோலையோ இல்லை ஷார்ட் வீடியோவில் வந்து ஏதோ ஒரு இடத்துல அந்த வீடியோவை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணவங்களுக்கு தான் இப்போ தாம்பூலம் கொடுத்துட்ருக்கேன். இனிமேல் வந்து இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோவை மறக்காம ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோவில் கொஸ்டின் வரும்னு எனக்கே தெரியாது. பட் ஏதோ ஒரு வீடியோவில் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பேன். இனிமேல் வந்துட்டு ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டால இருக்கிற தனித்தனியான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தனித்தனியாக ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கிறேன். எந்த மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இப்போதைக்கு நான் வாங்குற சேலரியில் ஒரு 25% வந்து இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் பார்க்கறனால தான் எனக்கு சேலரி வருது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ரிட்டர்னாக கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வந்து கிச்சன் ஐட்டமாக வேணும்னு சொன்னால் அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லை தாம்பூலமாக கொடுங்கன்னா இந்த மாதிரி தாம்பூலமாக கொடுக்குறேன். எனக்கு வந்துட்டு நிறைய பேர் கொடுக்கணும் தான் ஆசை. சேலரி இன்க்ரீஸ் ஆகி வரப்ப கண்டிப்பாக கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஷேர் பண்ணணும். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.